எக் ஃப்ரைட் ரைஸ் யாருக்கு தான் பிடிக்காது? 10 நிமிஷத்தில் இந்த ஃப்ரைட் ரைஸ் நான் பண்ணேன்னு சொன்னால் நம்புவீங்களா? ப்ளீஸ் நம்பாதீங்க. ஏன்னா 25 நிமிஷம் ஆச்சு பண்ணுறதுக்கு. ரைஸ் எல்லாம் வேகணும், காயெல்லாம் கட் பண்ணணும் இல்லையா? பட் டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் வேலை செஞ்சு தான் ஆகணும். பட் வெறும் டெல்லி கேரட்டை வச்சு லைக் ப்ரோ நான் பண்ணியிருக்கேன். கிடைக்கிற ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக பேச்சுலர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எக் ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 5-6 முட்டையை ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸ்கிராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு நல்ல அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு 10 பல் பூண்டை தூளாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஆனியன்ஸை மட்டும் நான் சேர்த்து வதக்கியிருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் ஒரே ஒரு டெல்லி கேரட் தான் எடுத்திருக்கேன். காய்க்கு தேவையான 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். 4-5 நிமிஷத்துலயே அது வெந்துடும். இப்ப வடிச்ச ஆற வச்ச பாஸ்மதி அரிசி 1 கப் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி உதிரியா எப்படி ரைஸ் பண்ணணும்னு கேப்பீங்களே, ஆல்ரெடி அக்கறையா ஸ்டோரிஸ்ல போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. இப்ப இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் சில்லி ஆயில் சேர்த்திருக்கேன். சில்லி ஆயில் இல்லாதவங்க ஒரு பச்சை மிளகாயை நல்லா தூளா கட் பண்ணி வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண முட்டை, கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் பரட்டினீங்கன்னா செம டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எப்படி